வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். விடுபட்ட பட்டா வழங்குதல் சம்பந்தமாக சர்வே இயக்குனர் செந்தில்குமார் அவர்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை நாகமுத்து மாரியம்மன் கோவில் பகுதி பொதுமக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் அலுவலகம் சென்று சந்தித்து பட்டா வழங்க வேண்டி கோரிக்கை வைத்திருந்தனர். வானரப்பேட்டை நாகமுத்து மாரியம்மன் கோவில் பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பட்டா வழங்காமல் விடுபட்ட நிலையில் இருந்தது. இது குறித்து சர்வே இயக்குனர் செந்தில்குமார் அவர்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று சந்தித்து மனு அளித்தார். அதன் நிலையை தெரிந்து கொள்ள இன்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து சென்று நில அளவை இயக்குனரை சந்தித்து பேசினார். 10 நாட்களுக்குள் பட்டா வழங்குதல் பணியை முடித்துக் கொடுக்கிறேன் என்று அதிகாரி சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதி அளித்தார். உடன் ஆய்வாளர் சிவபாலன், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மின்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஸ்மார்ட் மீட்டரை போஸ்ட்பெய்ட் முறையில் செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மின்துறையில் காலியாக உள்ள 750க்கும் மேற்பட்ட பணியிடங்களை பட்டதாரி இளைஞர்களை கொண்டு நிரப்ப வலியுறுத்தியும் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த தலைமை கண்காணிப்பாளர் சண்முகத்தை முற்றுகையிட்டு நேரு எம்எல்ஏ கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் உருவானது. இதனைத் தொடர்ந்து நிருபர்களிடம் பேசிய எம்எல்ஏ நேரு, புதுச்சேரி மின்துறையில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமலும் காலியாக உள்ள இடங்களுக்கு பணியாளர்களை நியமிக்காமலும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவிப்பது கண்டனத்திற்குரியது என்றார். மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டும் புதுச்சேரி அரசு மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி பெங்களூரு இடையிலான பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பகல் நேர பஸ்ஸின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெங்களூரு இடையே காலை 10:15 மணி மற்றும் இரவு 11 மணிக்கும், பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு பகல் 12:30 மற்றும் இரவு 9:30 மணிக்கு பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்கள் இயக்கப்படுகிறது. பஸ் கட்டணம் ரூபாய் 485. கர்நாடக அரசு போக்குவரத்து கழக பஸ்களில் பகல் நேர பஸ்களுக்கு குறைந்த கட்டணமும் இரவு நேர பஸ்களில் அதிக கட்டணமும் வசூலிக்கும் முறை உள்ளது. இதனால் பெங்களூருக்கு இயக்கப்படும் பகல் நேர பிஆர்டிசி பஸ்களில் பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு பகல் நேர பயண கட்டணம் குறைக்க கவர்னரிடம் அனுமதி பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிஆர்டிசி மேலாண் இயக்குனர் உத்தரவுப்படி பெங்களூருக்கு இயக்கும் அல்ட்ரா டீலக்ஸ் பிஆர்டிசி பஸ்களில் பகல் நேர பயணத்திற்கு சாதாரண பஸ் கட்டணமாக வசூலிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு காலை 10:15 மணிக்கு புறப்படும் பஸ் மற்றும் பெங்களூரிலிருந்து பகல் 12:30 மணிக்கு புதுச்சேரிக்கு புறப்படும் பஸ் கட்டணம் ரூபாய் 485 390 குறைக்கப்பட்டு உள்ளது. வழியில் ஏறி இறங்கும் பயணிகளுக்குமான கட்டணமும் சாதாரண பஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பெரம்பை சாலையில் FN நகரில்
உள்ள குறுக்கு சாலைக்கு ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டை சஃபா நகர் சாலைக்கு ரூபாய் 13,44,00,000 மதிப்பீட்டில் சாலை என மொத்தம் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆன்லைன் மூலம் கேம் விளையாடி மனமுடைந்த வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி தேர்மூட்டி வீதியை சேர்ந்தவர் முருகன். இவரது மகன் சத்யபாபு. இவர் ஆன்லைனில் மொபைலில் நண்பர்களுடன் கேம் விளையாடி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன் அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று இரவு வீட்டில் தூக்கு போட்டு கொண்டார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த டாக்டர் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தார். புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான 6ஆம் ஆண்டு மல்யுத்த போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான வீரர்கள் பங்கு பெற்று விளையாடிய போட்டியில் வெற்றி பெற்ற லயன்ஸ் ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா வில்லியனூரில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அமெச்சூர் ரெஸ்லிங் அசோசியேஷன் சங்க செயலாளர் மாஸ்டர் வினோத், அகாடமி சேர்மன் ஜனார்த்தனன், அகில இந்திய மனித உரிமை கழக மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிளை செயலாளர் சோமசுந்தரம் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை லயன்ஸ் கிளப் வென்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின் மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்காக எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதி மணவெளி கிராமத்திற்கு உட்பட்ட விஐபி நகரில் ரூபாய் 17,63,000 செலவில் மின்துறை சார்பில் 200 வோல்டேஜ் புதிய மின் மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின் மாற்றியை இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் சந்திரசேகர், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் உலக சாதனை படைத்த கடலூரை சேர்ந்த யோகாசன ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா தின விழா 5ஆம் தேதி தொடங்கி நாளை வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சியில் ஐஸ் கட்டி மீது பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டிகள் மீது 30க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து அசத்தினார். இதனை யோகாசன விழாவில் பங்கேற்ற அனைவரும் கைத்தட்டி வரவேற்றனர். குறிப்பாக பத்ம மயூராசனம், பிஞ்ச மயூராசனம், உபவிஷ்ட கோணாசனம், ஹனுமனாசனம், சிரசாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார். தொடர்ந்து அவர் கூறும்போது, சிறு வயது முதல் யோகாசனம் செய்து வருகிறேன். 18 வயதிலிருந்து ஐஸ் கட்டி மீது யோகாசனம் செய்து வருகின்றேன். ஏற்கனவே 2 மணி நேரத்தில் 750 வகை யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறு உலக சாதனை செய்துள்ளேன். மலேசியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் யோகாசனம் செய்துள்ளேன். அங்கு வரவேற்பு அதிகம் உள்ளது என்றும் தமிழகத்தில் யோகாவிற்கு அனைத்து பள்ளி கல்லூரிகளில்
யோகா ஆசிரியர்களை நியமித்து யோகா வகுப்புகளை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கட்டிட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன பேரணி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பழைய நீதிமன்றம் அருகே இருந்து பேரணியாக சென்றனர். காமராஜர் வளாகம் அருகே வந்த தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்களுக்கு மீனவர்களைப் போல மழைக்கால நிவாரணத் தொகை வழங்க வேண்டும், அமைப்பு சாரா நல வாரியத்தில் விண்ணப்பித்த உறுப்பினர்களுக்கு உடனடியாக உறுப்பினர் அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். என்பது மத்திய அரசாங்கத்தில் ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்டது. இது நிதியெல்லாம் ஒதுக்குதெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் ஒதுக்குது. ஆனா அந்த நிதி ஒதுக்கி அதனுடைய விதிகளை, அது கட்டிட தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அம்சங்களை இதுவரையிலும் யாருக்கும் ஒழுங்காக கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியை விட காரைக்காலில் நிறைய தொழிலாளர்கள் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறார்கள். இதை இப்படி பதிவு செய்யப்படாமல் இருக்கிறதே சட்டத்துக்கு விரோதமானது. அதை முக்கியமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது, இங்கே அலுவலகத்திலே போதுமான ஊழியர்கள் இல்லை என்ற ஒரு குறையை அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது நியாயமற்றதில்லை. இது அரசாங்கம் தான் போக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, மழைக்காலங்கள் வந்துவிட்டால் யாரும் கட்டட தொழிலாளி வேலைக்கு போவது இல்லை. என வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம், அவர்கள் அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய நிவாரணம் வேண்டும். எனவே மீன்பிடி காலத்தில் அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய மழை கால நிவாரணம் போல கட்டிட தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது முக்கியமான கோரிக்கை. புதுச்சேரியில் உள்ள இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஆயுத கிடங்கு பராமரிப்பு இல்லாமல் மேற்கூரைகள் ஆங்காங்கே திடீரென்று சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது. இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை பணிபுரியும் அவர்களுடைய துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பாதுகாப்பாக வைப்பதற்காக இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஆயுத கிடங்கு ஒன்று உள்ளது. இந்த ஆயுத கிடங்கு சுமார் 20 ஆண்டு காலமாக ஒரே கட்டிடத்தில் எந்த பராமரிப்பும் இல்லாமல் இயங்கி வருகிறது. தற்போது இந்த கட்டிடம் பாழடைந்து மோசமான நிலையில் இருக்கிறது. இப்போது கட்டிடத்தின் மேற்புற கூரைகள் ஆங்காங்கே திடீரென்று சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது. இதுவரை எந்த உயிர் சேதமும் இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பலமுறை மேல் அதிகாரிகளும் புகார் தெரிவித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருகிறார்கள். இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் ஐஆர்பின் ஆயுத கிடங்கை புதிய கட்டிடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என ஐஆர்பின் காவலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதுவை பெண் உட்பட 4 பேரிடம் ரூபாய் 1,20,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த உத்தமன் இவர் இணையதளத்தில் பொருளை அனுப்புவதற்கு பார்த்துள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்திலிருந்து பேசுவதாகவும் பொருளை அனுப்ப முன்பணம் அனுப்புமாறும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி உத்தமன் ரூபாய் 80,000 அனுப்பி ஏமாந்தார். மேலும் ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் ஓட்டல் அறை முன்பதிவு செய்ய ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்போது ஆன்லைனில் இருந்த ஒரு நம்பரை தொடர்பு கொண்டு பேசிய போது மர்ம நபர் முன்பதிவு பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி ஆனந்தகுமார் ரூபாய் 27 லட்சம் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். தொடர்ந்து மூலகுளம் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் ரூபாய் 17,000, புதுவையை சேர்ந்த கவிதா ரூபாய் 6,000 என மொத்தம் ரூபாய் 1,20,000 பணத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என போலீசாருக்கு டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு பதிவான ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் குறித்த ஆலோசனை கூட்டம் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் நடந்தது. சீனியர் எஸ்பி கலைவாணன் முன்னிலை வகித்தார். எஸ்பிக்கள் வீரவல்லபன், வம்சிதர் ரெட்டி, ரகுநாயகம், பக்தவச்சலம் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும், முக்கிய சந்திப்புகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும், இரவு நேரத்தில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தால் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். பைக் திருட்டு வழக்கு அதிக அளவில் பதிவாகிறது. பைக் திருட்டு வழக்கில் கைது செய்து சிறைக்கு சென்ற நபர் விடுதலையாகி வந்தால் அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் வேறு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவரிடம் தங்களுடைய வழக்குகளில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டும் என்றார். அரசு ஊழியர்கள் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை கிடுக்குப்பிடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாததால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதனால் வரும் 12ஆம் தேதி கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து அரசு துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மிஷன் 0 திட்டத்தின் கீழ் உயிரிழப்பினை தடுக்க வரும் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் உபயோகத்தை கட்டாயமாக அமல்படுத்த உள்ளது. இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் அனைத்து அரசு ஊழியர்களும் தவறாமல் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும். இது உங்களது தனிப்பட்ட பாதுகாப்பின் நலனுக்காக அறிவுறுத்தப்படுகிறது. ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டினால் ரூ.1000 அபராதம் விதிக்கப்படும். மேலும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நிறுத்தி வைக்கப்படும். ஹெல்மெட் அணியாதது குறித்து பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள், சொசைட்டிகளில் பணிபுரிபவர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு வரப்படும். அனைத்து நிர்வாக செயலாளர்கள், டிஜிபி, துறை தலைவர்கள் இதனை உறுதி செய்து கடுமையான நடவடிக்கை எடுப்பர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை HMPV பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சீனாவில் மனித மெட்டாப்னியூமோ வைரஸ் நோய் பரவுவது குறித்து இந்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இது மற்ற சுவாச வைரஸ் போன்றது. இது குளிர்காலத்தில் பொதுவான குளிர் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. புதுவை மாநிலத்தில் இதுவரை HMPV பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் ஜலதோஷம் போன்ற சுவாச நோய் தொற்றுகளின் தரவுகளை ஆய்வு செய்துள்ளது. முந்தைய ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையில் உள்ளது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுய மருந்து எடுக்க வேண்டாம். தற்போது HMPV பரவுவது குறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி 2025 வரும் 20ஆம் தேதி காமராஜர் மணிமண்டபத்தில் துவங்குகிறது. கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையானது சிறுவர்கள் நூலக வாசகர்களுக்கான பல்வேறு காலகட்டங்களில் புத்தக கண்காட்சியை நடத்தி வந்தது. அதேபோன்று இந்த ஆண்டு குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி 2025 வரும் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடத்த உள்ளது. இக்கண்காட்சியில் பங்கேற்க உள்ளூர் மற்றும் வெளியூர் பதிப்பாளர்கள், விற்பனையாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் கொள்முதல் செய்யப்படும் புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்களுக்கு குறைந்தபட்சம் 10% கழிவு அளிக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 13ஆம் தேதி காலை பண்பாட்டுத் துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்கள், ஆகச்சிறந்த தமிழ் அறிஞர்கள் பற்றி குறும்பட தயாரிக்க கலை பண்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது.
புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சிறந்த குறும்படங்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு உதவித்தொகை வழங்க தகுதியான தயாரிப்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்கள், ஆகச்சிறந்த தமிழ் அறிஞர்கள், புதுச்சேரி வரலாறு அடிப்படையில் குறும்படங்கள் இருக்க வேண்டும். அதற்கான விவரங்கள் கலை பண்பாட்டுத்துறையின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தகுந்த ஆவணங்களுடன் வரும் 17ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இத்தகவலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் தெரிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.